Hi guys, நான் திரும்ப welcome to Arapedia. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 10C பேஸில் மேக்ஸ் சாப்டர் 14 அதாவது ப்ராபபிலிட்டி சாப்டரில் கடைசி எக்ஸாம்பிள் அதாவது எக்ஸாம்பிள் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம். ஸோ எக்ஸாம்பிள் 13, 2 dice, 1 blue and 1 grey are thrown at the same time. ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு டைஸையும் கிரே கலரில் ஒரு டைஸையும் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கலர் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்துல அந்த கலரை சம்மந்தப்பட்டு ஒரு கேள்வி கட்டால் மட்டும்தான் நம்ம இதை கலரை யூஸ் பண்ணணும். ஆனால் 99% ஆஃப் டைம் வந்து இந்த கலரை வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ப்ளூ டைஸாக இருந்தாலும் சரி அதில் 1 2 3 4 5 6 தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு கிரே டைஸாக இருந்தாலும் சரி 1 2 3 4 5 6 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ரிசல்ட்டு தான் காமிக்க போகுது. அதோட ப்ளூ கலராக இருந்தால் என்ன, கிரே கலராக இருந்தால் என்ன. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து அதோட எல்லா பாசிபிலிட்டிஸ் அவுட்கம்ஸையும் எழுத சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் probability that the sum of the two numbers appearing on the top of the dice is 8, 13 less than or equal to 12. ஸோ அந்த இடத்துல அந்த ரெண்டு டைஸும் ஒரே இடத்துல போடுறதுனால கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் மேலே வந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அந்த ரெண்டு நம்பரோட சம் வந்து 8ஆக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 13ஆக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12ஆக இருக்குங்கிறத ப்ராபபிலிட்டி என்ன. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த சம்மு மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி இடத்துல வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து குழப்பிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் சம்லாம் போட்டு பார்க்கக்கூடாது. எப்போவுமே உங்களுக்கு வந்து இந்த டைஸோட பாசிபிள் அவுட்கம்ஸை வந்து எழுதுகிற நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இப்போ வந்து டைஸுக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னா 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6, அதே மாதிரி 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 1க்கு வரும், 3 2 3 4 3 5 3 6, அதே 6 6 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை வந்து நமக்கு பேஜ் நம்பர் 213 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த சாம்பிள் ஸ்பேஸில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, சம்மு வந்து 8ஆக இருக்கணும். ஸோ எதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்துக்கோங்க, சம்மு 8ஆக இருக்குன்னா எதை வந்து சேர்த்தா வரும், 1 7ஐயும் சேர்த்தா நமக்கு வந்து ரெஸ்ட்டில் இருந்து எடுத்துக்கலாம். 8க்கு எதில் சேர்க்கலாம், 0 8 சேர்க்கலாம். 0 + 8 வந்து 8 வரும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு 8 வராது, ஏன்னா அதில் மொத்தமாகவே 6 நம்பர்ஸ் தான் இருக்கும் அந்த டைஸில். ஸோ 0 8 சான்ஸ் இல்லை. அதே 1 7 7 வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ 1 7 சான்ஸ் இல்லை. அதுவே 2 6 வரும். ஸோ 2 6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 5. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணால் 4 4, அப்புறம் 5 3, அப்புறம் 6 2. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த சாம்பிள் ஸ்பேஸில் நேராக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடாகவே வரும். 2 6 3 5 4 4 5 3 6 2 எல்லாம் ஒரு கோடில் வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு புரியுது, இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்த 8ஓட சம்மம் வந்து நமக்கு சொல்லிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் எவ்வளோ வருது, 1 2 3 4 5. ஸோ 5 இருக்குது. ஸோ 5/36. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5/36. அதே வந்து பார்த்திங்கன்னா செகண்டு. ஸோ சம் வந்து 13ஆக வரணும்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல நீங்கள் 13 எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் முக்கியமான விஷயமே என்னென்னா இந்த இடத்துல இருக்கிற லாஸ்ட் வேல்யூ, அதாவது பிக்கஸ்ட் வேல்யூவே 6 6 தான். 6 6 சேர்த்தாலே 12 மட்டும் தான் வரும். அப்போ எப்படி உங்களுக்கு 13 கிடைக்கும்? ஸோ இந்த இடத்துல நமக்கு 13 வர்ற சம் வெறும் 0 தான். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி 0 இருக்கிறது இம்பாசிபிள் ஈவெண்ட். ஸோ அதனால் 0/36 0, அதோட ப்ராபபிலிட்டி 0 தான். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12னா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த இடத்துல உங்களோட மூளை யூஸ் பண்ணணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. ஸோ இந்த இடத்துல 6 6 வந்து பார்த்திங்கன்னா 12 வரும். அதாவது 12 வரதுனால 6 6ம் 6 6ஓட கம்மியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ PFG இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 3வது இருக்கிறது வந்து PFG. ஸோ 36/36 ஷோர் ஈவெண்ட். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓகேன்னு சொல்கிறாங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12னா சம் கண்டிப்பாக 6 6ம் அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே 1 1ஆக இருக்கட்டும் சரி, 1 2ஆக இருக்கட்டும் சரி, 2 3ஆக இருக்கட்டும் சரி, 2 4ஆக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து இந்த இதுக்குள்ளே வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கன்டினியூஷனாக நம்ம எக்ஸசைசஸை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.